ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஏ எக்ஸாமுக்கான சைக்காலஜி கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து ஒரு 12-13 வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அது எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கொஷின் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கோடிங் அண்ட் என்கோடிங்லேருந்து. ஸோ இது ரொம்ப ஈஸியான கோடிங் அண்ட் என்கோடிங், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த கோடிங் அண்ட் என்கோடிங்கில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸில் கூட நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கான்செப்ட் அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஒரு என்ன வேர்ட்ஸ் கொடுக்காங்க, UNMULQRன்னு. அதே மாதிரி ஃப்ரெண்டுக்கு பதிலாக இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா YSGLMTன்னு. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ப்ரிடிக்ட் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ப்ரிடிக்ட் அப்படிங்கிறதுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும், ஓகேவா? ஸோ இந்த ப்ரிடிக்டில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் எல்லாமே இந்த கான்செப்ட்லேயும் ஃப்ரெண்ட்லேயுமே வந்துடுது, ஓகேவா? ஸோ அப்போ அதுக்கு என்ன அவங்க கோட் பண்ணியிருக்காங்களோ அதை அப்படியே டைரெக்டாக எடுத்து போட்டாலே நமக்கு முடிஞ்சிடும். ஸோ எப்பயுமே அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ்லாம் இதுக்கு முன்னாடி இவங்க கோடாக கொடுத்துருக்க லெட்டர்ஸில் இருக்கான்னு பாருங்கள். இப்போ P இருக்குது, R இருக்குது, E இருக்குது, DICT எல்லாமே இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்போ அதை டேரெக்டாக நம்ம கோட் பண்ணி போடலாம். இப்போ Pக்கு பார்த்தீங்க அப்படின்னா Q இருக்குது. ஸோ அப்போ Q வரும். Rக்கு என்ன வருது, ஃப்ரெண்டில் S இருக்குது. அடுத்து E என்ன வருது, IR L. ஏன்னா இங்கேயுமே ஈயில் எல் தான் வருது. ஸோ அப்போ L. Dயில் என்ன இருக்குது, T. அடுத்து J அல்ல, ப்ரிடிக்ட் I தானே வரும். ஸோ ப்ரிடிக்டில் Iக்கு வந்து G இருக்குது. C வந்து U, ரெண்டு Cயுமே U தான் இருக்குது. அப்போ U. T வந்து R இருக்குது, அவ்வளோதான். ஸோ அப்போ அதில் உள்ளதையே நம்ம டேரெக்டாக எடுத்து போட்டுடலாம். ஸோ இதே மாதிரி தான் ஒரு 3 சம்முமே நான் எடுத்திருக்கேன். எல்லாமே அதே தான், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் எடுத்திருக்கேன். ஸோ டுட்டோரியல் அப்படிங்கிறதுல என்ன இருக்குது, DODNGLCF அதை போட்டுக்கோங்க. அடுத்து டான்ஸ் அப்படிங்கிறதுக்கு பதிலாக என்ன இருக்குது, YCJMZன்னு இருக்குது. அதே மாதிரி எஜுகேஷனுக்கு இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த எஜுகேஷனில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் எல்லாமே இதில் இருக்கும், ஓகேவா? ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். Eக்கு பதிலாக Z, Dக்கு பதிலாக Y, U டுட்டோரியலில் இருக்குது, O, C பார்த்தோன்னா M. அடுத்து A வந்து C, இதுலேயும் C தான் இருக்குது. ஏக்கு ரெண்டுலேயுமே C தான் இருக்குது. அப்போ நம்ம செக் பண்ணிக்கணும், சேமாக தான் இருக்குது. மேபி இங்கே வேறு இருந்துச்சுன்னா வேறு ஏதோ கான்செப்டில் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். அடுத்து டுட்டோரியலில் Tக்கு பார்த்திங்கன்னா D தான் இருக்குது. ஐக்கு வந்து L, ஓக்கு வந்து N, Nக்கு வந்து J, ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் அதுக்குரிய கோட். நெக்ஸ்ட் கொஷினும் சேம் தான். மைண்ட் அப்படிங்கிறதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க, KGLPன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆர்கியூக்கு பதிலாக YPESC அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ டயக்ராமுக்கு நம்ம எழுத போகிறோம். ஸோ டயக்ராமில் உள்ள லெட்டர்ஸ் எல்லாமே இதிலேயே இருக்குது. Dக்கு பதிலாக B, ஐக்கு பதிலாக G, ஏக்கு பதிலாக Y, ஜிக்கு பதிலாக E, ஆர்க்கு பதிலாக P, ஏக்கு பதிலாக Y, எம்முக்கு பதிலாக K, அவ்வளோதான். ஸோ அப்போ இந்த மாதிரி கொடுக்கும்போது நமக்கு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதிடலாம். ஸோ இந்த கோடிங் அண்ட் என்கோடிங்கை மட்டும் தயவு செஞ்சு எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணாமல் விட்டுறாதீங்க, ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள். இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான கொஷின் தான். என்னென்னு பாருங்கள், 69th கொஷின் என்னென்னு பாருங்கள். A shepherd had 17 sheep, அதாவது ஆடு மேய்க்கிற ஒருத்தட்ட 17 ஆடு இருக்குது. இதில் all but 9 died, ஓகேவா? 9 ஆடுகளை தவிர மற்ற அனைத்தும் இறந்து விட்டன, ஓகேவா? அப்படின்னா how many was he left with? அப்போ அவர்கிட்ட எவ்வளோ ஆடுகள் இருக்கும்? ஸோ இந்த லைன் தான் ரொம்ப முக்கியம். all but 9 died. தமிழில் அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், 9 ஆடுகளை தவிர மற்ற அனைத்தும் இறந்து விட்டன. அப்போ என்ன அர்த்தம், 17ல் 9 ஆடு இருக்குது, அதை தவிர மிச்சம் எல்லா ஆடுமே இறந்து போச்சுன்னா அப்போ இருக்கக்கூடிய ஆடு எத்தனை, 9 தான். ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து 9. ஸோ இந்த லைனில் தான் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆல் எல்லாமே செத்துருச்சு, ஆனால் 9 தவிர அப்படிங்கிற மாதிரி தான் இதுக்கு அர்த்தம். அப்போ 9 ஆடு உயிரோடு இருக்குது, மற்றது எல்லாமே செத்துருச்சு. ஸோ 17ல் 9 போச்சுன்னா மிச்சம் 8 ஆடு செத்து போச்சு, 9 ஆடு இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அவங்க எத்தனை ஆடுகள் மீதம் இருக்கும்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து 9. அடுத்து 70th கொஷின் பார்க்கலாம். What is the smallest number of ducks that could swim in this formation? 2 ducks in a front of a duck. அதாவது எவ்வளோ கம்மியான நம்பர் ஆஃப் டக்ஸ் இருந்திருந்தால்
ஒரு டக்குக்கு முன்னாடி 2 டக்கும் 2 டக்குக்கு பின்னாடி ஒரு டக்கும் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி ஒரு டக்குக்கு முன்னாடி பின்னாடி டக் பிட்வீன் 2 டக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு வாத்துக்கு முன்னால் 2 வாத்துக்கள், ஒரு வாத்துக்கு பின்னால் 2 வாத்துக்கள் மற்றும் 2 வாத்துகளுக்கு இடையில் ஒரு வாத்து இந்த காம்பினேஷனில் இருக்கணும். அப்படின்னா குறைந்தபட்ச எண்ணிக்கையில் எத்தனை வாத்து இருக்கும்? ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு வாத்துக்கு முன்னால் 2 டக்கு இருக்கணும். ஓகேவா? ஸோ 2 வாத்து இருக்கணும். அப்போ ஒரு வாத்து இருக்குன்னா முன்னாடி 2 வாத்து இருக்குது. ஓகே, இந்த கண்டிஷன் கரெக்டு. அடுத்து ஒரு வாத்துக்கு பின்னால் 2 வாத்து இருக்குது. இப்போ அந்த ஒரு வாத்து இங்கே இருந்துச்சுன்னா பின்னாலே 2 வாத்து இருக்கா? இருக்குது. அடுத்து 2 வாத்துகளுக்கு இடையில் ஒரு வாத்து, 2 வாத்து இருக்குது, இடையில ஒரு வாத்து இருக்கா? இருக்குது. அப்போது இவங்க சொன்ன இந்த காம்பினேஷன் இந்த 3 வாத்து போடுற போதே 3 நம்பர் போடும்போதே நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ குறைந்த எண்ணிக்கையிலான வாத்துக்கள் எத்தனைன்னா 3 டக்ஸ். ஸோ ஆன்சர் இதுக்கு 3. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் நம்ம ஒரு 5 கேள்வி பார்த்தாச்சு. ஸோ இதே மாதிரி தொடர்ந்து பாருங்கள். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சம்ஸ் எல்லாமே, சைக்காலஜி கொஷின்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். ஸோ தொடர்ந்து பாருங்கள். இதுக்கு முன்னாடி உள்ள பிளேலிஸ்ட்டையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.